வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, பிரசன்ன ஜோதிடர் வீனஸ் பாலாஜி அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். நல்ல சிறப்பா போயிட்டு இருக்கு நம்ம சீரிஸ் வருது. நல்ல என்கொயரிஸ் இருந்துச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதோட கண்டினியூ தான் பண்ண போறோம். அந்த வகையில ராகுடன் இணைந்த கிரகம் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா சுக்கிரன் ராகு இணைவு, அதை பத்தி சொல்லுங்க. அதே மாதிரி 12 பாவத்துல இருந்தா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லிருந்தீங்க. பார்த்துக்கலாம். முதல்ல சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகம், ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன். இப்போ உங்க ஜாதகத்துல சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தா இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். இது ராகுவுடன் இணையும் போது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய உச்சம், ஒரு சொகுசு வாழ்க்கை. இப்ப சாதாரணமா கார் இல்லாம நான் ஒரு பிஎம்டபிள்யூல போறேன், ஒரு பிராண்ட், ஒரு பாஸ்ட்ல போறேன், லான்ஸ் ரோவர்ல போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை ஏற்படுத்துது. இதுல நெகட்டிவ் என்ன அப்படின்னா, ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் ராகு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளை கொடுக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிரன் ராகு ஆண் ஜாதகத்துல ஏற்படுத்துது. மற்றபடி ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு அல்டிமேட் லக்ஸுரின்னு சொல்லுவோம். வாழ்க்கையில யாரும் அடைய முடியாத இன்பத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை ஏற்படுத்துது. அதே மாதிரி இப்ப லக்னத்தில் சுக்கிரன் ராகு அப்படின்னா என்ன பலன்? லக்னத்துல சுக்கிரன் ராகு இருக்கு அப்படின்னா ரொம்ப கவர்ச்சியான முகத்தை கொண்டவர்களா இருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை அந்த லக்னத்துல கூடிய சுக்கிரன் ராகு சேர்த்துக்கும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஆசைப்படுவாங்க. சாதாரண நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, ஒரு ஐஸ்கிரீம் பிராண்ட் புதுசா யாராவது எதுக்கு சாப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பருவத்திலையும் அவங்களுடைய ஆசைகள் மாறும். அதனால சில தவறான பழக்க வழக்கங்கள், தவறான செயல்கள் எல்லாம் போய் மாற்றுறதுக்கான ஒரு சான்சஸை இந்த சுக்கிரன் ராகு ஆண் ஜாதகத்திலையும் ஏற்படுத்துது, பெண் ஜாதகம் ஏற்படுத்துது. மேஜரா அதிகமா பாதிக்கப்படுறவங்க பெண் ஜாதகியா இருக்கும்பொழுது அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை இந்த லக்னத்துல கூடிய சுக்கிரன் ராகு ஏற்படுத்து. இரண்டாம் இடத்து சுக்கிரன் ராகு, இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு ஒரு பொருளாதார இழப்பை ஏற்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரு. இழப்பு தான், கண்டிப்பா இழப்பு தான் ஏற்படும். யாரெல்லாம் இந்த ஷேர் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு 1 லட்சம் போட்டேன், 10,000 லாபம் வந்துச்சு, அடுத்து 5 லட்சம் போட்டேன் மொத்தமா போயிடுச்சு, நான் கிரிப்டோ கரன்சில போட்டேன் முதல்ல ப்ராஃபிட் வந்துச்சு அதுக்கப்புறம் நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்னு சொல்லலாம். அதே போல நான் ஒருத்தட்ட சீட்டு போட்டேன், அவர் என்னை ஏமாத்திட்டாரு, பணம் கொடுக்கல. நான் ஒருத்தர் கடன் கொடுத்தேன், அந்த பணத்தை திருப்பி வாங்க முடியல. அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இரண்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு கண்டிப்பா ஏற்படுத்திடும். அதே மாதிரி ஒரு குடும்பத்துல பெண்களால ஒரு ஏமாற்றம் இல்லாம போகவே போகாது. அது அம்மாவா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம். அந்த குடும்பத்துல ஒரு பெண்ணால ஏமாறக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு, ஒரு பெண் ஜாதகம் வந்தா பெண்ணாலே ஏமாறுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த 2ல இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு கண்டிப்பா ஏற்படுத்துது. என்னன்னா இதுல ஒரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, கலைத்துறையில மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை 2ல இருக்க சுக்கிரன் ராகு. ஒரு 2ல இருக்க சுக்கிரன் கலைத்துறையில் கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி பெறுவாங்க. அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஒரு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்காமலாம் இல்லை. அதிகப்படியான கலையை கத்துக் கொடுக்கக்கூடிய, நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு ஆளா இருக்கீங்க, ஒரு மேக்கப் போடணும் மால் மாறிடுறாங்கன்னு, அந்த மாதிரி வேலைய இந்த 2ல கூடிய சுக்கிரன் ராகு கண்டிப்பா ஏற்படுத்தும். நீங்க 2 சொன்னீங்க, இப்ப 2ல இருக்கிற சுக்கிரன் ராகுனா உங்க பேச்சு எப்படிங்க இருக்கும்? பேச்சு வந்து என்னன்னா மயக்கிற மாதிரி இருக்கும், ஒரு அஸ்கில பேசுற. ஆமா, நீங்க அவங்க பேசுறத பாத்தீங்கன்னா அப்படியே இந்த சுகர் டச் பண்ணி பேசக்கூடிய அப்படின்னு சொல்லுவாங்க, சுகர் ஆடட் பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ரசிக்கிற மாதிரி, மத்தவங்க கவர்ற மாதிரி, இன்னும் ஒரு வார்த்தை அதிகப்படியா சொன்னா மத்தவங்க மயங்கி விழுற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி விஷயத்த இந்த 2ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் ரொம்ப லவுடா இதெல்லாம் இல்லாம கொஞ்சம், ஆமா லவுடான்னு பாருங்க. நீங்க பேசும்போதே பாத்தீங்கன்னா நீங்கள பேசும்போதே நீங்க ஏதோ அவங்க ரசிக்கிற மாதிரி இருக்கும்.
அதே போல நல்லா பொய் சொல்லுவாங்க, சூப்பரா பொய் சொல்லுவாங்க. அந்த வேலையை 2ல கூடிய சுக்கிரன் ராகு செய்யும். மற்றவங்களுக்கு அழகா இனிமையா கேட்டு ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பை அந்த 2ல கூடிய சுக்கிரன் ராகு செயல்படுத்தும். சூப்பருங்க. அதே மாதிரி 3ல் சுக்கிரன் ராகு. 3ல சுக்கிரன் ராகு இருக்கு அப்படின்னா நிறைய ஆண் ஜாதகத்துல பெண்களால் மிகப்பெரிய ஒரு அவமானத்தை கொடுக்காம போறது. மிகப்பெரிய அவமானம். நிறைய பேருக்கு கள்ள தொடர்பு, நிறைய பேருக்கு தகாத உறவுகள், தகாத பழக்க வழக்கங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை அந்த 3ல இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு ஏற்படுத்துது. அது மேஜரா ஆண் ஜாதகத்துக்கு ஒரு பெரிய கலங்கத்தை கொடுக்குது. பெண் ஜாதகத்துக்கு திரைமறைவில் நடக்குது, நல்லா பெருசா தெரியறது இல்லை, அவ்வளவுதான் விஷயம். ஆனா ஆண்களுக்கு அது ஒரு பெரிய கலங்கத்தை, அவரை பார்த்தோன்னா அவரு கெட்டவர், அவருக்கு தேவையில்லாத பெண்களுடைய பழக்கம் இருக்கு, அவருக்கு இந்த மாதிரி தீய பழக்கங்கள்லாம் இருக்குன்னு ஒரு முத்திரை குத்தக்கூடிய ஒரு அமைப்பை அந்த 3ல இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு ஏற்படுத்துது. 4ல் சுக்கிரன் ராகு. 4ல சுக்கிரன் ராகு இருக்கு அப்படின்னா, பெரிய கார் வாங்கினேன், கடைசியில நான் லோன் கட்ட முடியாம வண்டி தூக்கி போயிட்டாங்க. ஒரு பெரிய வீடு வச்சிருந்தேன், லோன் கட்ட முடியாம வீடு ஆக்ஷனுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல இந்த 4ல இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க லைஃபை, சிறப்பா வாழ்வாங்க. அவங்கள மாதிரி லைஃபை என்ஜாய் பண்ணவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏசி ரூம் என்ன, பெரிய பெட் என்ன, காட் என்ன, லக்ஸுரியான சோஃபாஸ் என்ன, இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாமே கிடைக்கும். ஆனா ஒரு பாயிண்ட்ல அது எதுவுமே இல்லாம அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. பொருளாதார குற்றத்துல மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போகக்கூடிய ஜாதகம் 4ல சுக்கிரன் ராகு இருக்கு. இன்னொருத்தருக்காக பணம் வாங்கி நான் ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொன்னேன், இன்னொருத்தட்ட காசு வாங்கி நான் இந்த பிசினஸ் பண்ணி தரேன்னு சொன்னேன், இன்னொருத்தட்ட காசு வாங்கிட்டு நான் இந்த லோன் வாங்கி தரேன்னு சொன்னேன், அந்த மாதிரி ஏமாறப்பட்டு மற்றவங்களை ஏமாத்தி ஒரு பொருளாதார குற்றத்தை ஏற்படுத்தி அதற்காக ஜெயிலுக்கு போகக்கூடிய ஜாதகம் அந்த 4ல கூடிய சுக்கிரன் ராகு ஏற்படுத்துது. 5ல் சுக்கிரன் ராகு. 5ல சுக்கிரன் ராகு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பெண் குழந்தைன்றதே பிறக்காது, அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துரும். அதே போல அந்த 5ல இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு அவங்க குடும்பத்துல பெண்களால ஒரு பூர்வீக சொத்துல பிரச்சனை, பெண்களால பூர்வீகத்துல பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை 5ல இருக்க சுக்கிரன் ராகு ஏற்படுத்தும். சொத்து வருங்களா இல்ல சொத்துனால ஏதாவது கேஸுக்கோ? சொத்துனால பிரச்சனை வரும். பெண்கள் தான் அங்க கேஸே போடுவாங்க, பெண்கள் தான் அங்க பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. அந்த பெண்கள்னால பூர்வீகத்தை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். பாத்தீங்கன்னா நிறைய சில ஜாதகங்களை பாத்தீங்கன்னா, என் பொண்ணு லவ் பண்ணி ஓடி போயிட்டா, அதனால அந்த ஊர்ல வாழ முடியல, நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அந்த 5ல ராகு சுக்கிரனும் சேர்ந்து இருக்கும்போது அதை ஏற்படுத்திடுது. அதே போல கலைத்துறையில மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அந்த 5ல சுக்கிரன் கொடுக்குது. ஏன்னா 5ஆம் இடம்ன்றது ஒரு கலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த 5ல சுக்கிரன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய கலைத்துறையில மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு வரும். நிறைய காதல் வரும், ஒன்றுக்கு மேற்பட்ட காதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை 5ல இருக்க சுக்கிரன் ஏற்படுத்துது. அதுவும் அழகான பெண்களை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று லவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகும், திருப்பி லவ் பண்ணுவாங்க, பிரேக்கப் ஆகும். இந்த மாதிரி விஷயத்த இந்த 5ல இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு மல்டிபிள் ஆஃப் லவ்ஸ். ஆமா ஆமா, சூப்பர் சூப்பருங்க. அடுத்து 6ல் சுக்கிரன் ராகு. 6ல சுக்கிரன் ராகு இருக்கு அப்படின்னா ஸ்கின் சம்பந்தப்பட்ட அலர்ஜியை கொடுக்கும், ஸ்கின் சம்பந்தப்பட்ட நோய். இப்போ பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஒயிட் டாட்ஸ் இருக்கும், வெள்ளை வெள்ளையா ஒயிட் பிளாக் டாட்ஸ். ஆமா, அது மாதிரி இருக்கும். இந்த மெலட்டின் சொல்லக்கூடிய ஒரு சுரக்கக்கூடிய சுரப்பி அவங்க உடம்புல கம்மியா இருக்கும். அதனால ஒரு ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும். அதே மாதிரி கண்ணு, இந்த மாறு கண்ணு ஒரு மாதிரி ஸ்குவிண்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இந்த 6ல இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு கண்டிப்பா ஏற்படுத்தும். அதே போல அவங்க உடம்புல இந்த தேவையில்லாத இதெல்லாம் வருது இல்லையா, இந்த HIV அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த 6ல இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு ஏற்படுத்தும். அதே மாதிரி முக்கியமா பாத்தீங்கன்னா தகாத உறவுகள் தான் மெயினா. அந்த மாதிரி ஒரு விலை மாதர்கள் கிட்ட போய் அதனால நோயை ஏற்படுத்தக்கூடிய ஜாதக அமைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 6ல இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு ஏற்படுத்தும். சூப்பருங்க. அதே மாதிரி 7ல் சுக்கிரன் ராகு. 7ல சுக்கிரன் ராகு இருக்கு அப்படின்னா கல்யாணம் பண்ற வரைக்கும், லவ் பண்ற வரைக்கும் அந்த பொண்ணு நல்லா பிடிக்கும், லவ் பண்ணி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை பிடிக்காது. அந்த பொண்ணு பேசினாவே கோவம் வருது எனக்கு, அந்த பொண்ணை சரியா கவனிக்க மாட்டாங்க, அந்த பையனை சரியா கவனிக்க மாட்டாங்க,
கணவனை மனைவியை கவனிக்காமல் கணவன் மனைவியோட அன்பு கம்மியாகி அதனால பிரியக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 7ல இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு ஏற்படுத்துது. இவங்களெல்லாம் கண்டிப்பா 2வது மேரேஜ் உண்டு. செகண்ட் மேரேஜுக்கு போகக்கூடிய ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 7ல சுக்கிரன் ராகு நிறைய பேருக்கு இருக்கு. கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து லேட் நைட் வந்தேன், அதனால என் கணவர் துரோகம் பண்ணிட்டாரு, நான் என் கணவர் தேவையில்லாத பழக்கம்லாம் வச்சிருந்தாரு, நான் அவரை கவனிக்காம விட்டேன், அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என் மனைவி தப்பான ஒரு வழியில போயிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 7ல இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு. 8ல் சுக்கிரன் ராகு. 8ல சுக்கிரன் ராகு இருக்கு அப்படின்னா கடன் வாங்கி பெரிய லெவல்ல கடன் வாங்கி கஷ்டப்படக்கூடிய ஜாதகம், பெரிய லெவல்ல சீட்டு ஃபைனான்ஸ் இதெல்லாம் நடத்தி மற்றவங்களை ஏமாத்தி அதனால ஒரு கேஸு கோர்ட்டு பிரச்சனை, அதனால ஜெயில் வரைக்கும் போகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 8ல கூடிய சுக்கிரன் ராகு ஏற்படுத்தும். அதே மாதிரி மேஜரா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜி அவங்களோட லைஃப்ல அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துரும். உயிரை மட்டும் எடுக்காது, ஆனா அதனால ஒரு பெரிய வருத்தங்கள் அவமானங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த சுக்கிரன் ராகு கொடுக்கும். சில பேருக்கு சுகருடைய ஆரம்ப கட்டமா அதை ஆரம்பிச்சிருது. இந்த சுகர் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகி லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை 8ல சுக்கிரன் ராகு செய்யும். அடுத்து 9ல் சுக்கிரன் ராகு. 9ல் சுக்கிரன் ராகு இருக்கு அப்படின்னா அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகாத ஆளா இருப்பார். அப்பாவுக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கும், அப்பாவுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த 8ல இருக்கக்கூடிய 9ல இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு ஏற்படுத்திடும். அதே போல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்களால் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை 9ல இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு கொடுத்துரும். நிறைய பாத்தீங்கன்னா தேவையில்லாம எந்த பழக்கமும் இருக்காது, ஆனா ஏதாவது ஒரு பெண் மூலமா அவதூறு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, என்ன ஏதாவது பண்ணிட்டாரு, அது மாதிரி கோர்ட்ல தேவையில்லாத கேஸ் போடுறது, தேவையில்லாத வதந்திகள் மூலமாக அவருடைய பேரை டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த அந்த 9ல இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு ஏற்படும். அடுத்து 10ல் சுக்கிரன் ராகு. 10ல் சுக்கிரன் ராகு கலைத்துறையில மிகப்பெரிய வெற்றி, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி இந்த மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா, பாத்தீங்கன்னா ஒரு ஏசி வாங்குறீங்க, ஏசி என்ன பண்ணுது, உங்களுக்கு ஒரு சில்னஸ் கொடுத்து உங்களை கம்ஃபர்டபுளா வச்சுக்குது. லக்ஸுரியான விஷயங்கள்ல பெரிய லெவல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. டெக்ஸ்டைல் ஃபீல்ட்ல பெரிய லெவல்ல வராங்க அவங்க எல்லாம். அதே போல இந்த ரெசார்ட் நடத்துறேன், நானு ஹோட்டல் வச்சிருக்கேன், ஊட்டியில ரெசார்ட் இருக்கு, நீலகிரியில ரெசார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதக அமைப்பு கொண்டவங்களுக்குலாம் அது மாதிரி இருக்கு. அது மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரி, இமிட்டேஷன் அதாவது என்னன்னா இயற்கைக்கு மாறான ஒரு தங்கம்னா தங்கம் கிடையாது, தங்கம் முலாம் பூசின ஜுவல்லரி எல்லாம் இருக்கு, அதான் இமிட்டேஷன் ஜுவல்லரி. அதையெல்லாம் பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஜாதகத்துக்கு வருது. நிறைய பேரு ஜுவல்லரி பிசினஸும் பண்றாங்க, சில்வர் பிசினஸ் நிறைய பேர் பண்றாங்க. வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி சம்பந்தப்பட்ட விற்பனை செய்யக்கூடிய ஜாதகத்தெல்லாம் 10ல இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு இருக்கு. சரிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 11ல் இருக்கு. 11ல சுக்கிரன் ராகு இருக்குன்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் கலைத்துறையில பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கிறாங்க. 10ல இருக்கும்போது பேரை கொடுத்துரும், பணம் கம்மியா தான் வரும். ஆனா 11ல சுக்கிரன் ராகு இருக்குன்னா கலைத்துறையில மிகப்பெரிய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கும், பெரிய லாபம், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, பெரிய லாபத்தை கொடுத்துரும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குது. அது சில ஜாதகங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில அவங்க அதுல இருந்து வெளியில வந்து ஏழ்மை நிலைக்கு வந்து கஷ்டப்படக்கூடிய அமைப்பையும் சில லக்னங்களுக்கு அது கொடுக்குது. சில லக்னங்களுக்கு பாதகாதிபதினு சொல்லுவோம், சரலக்னங்களுக்கு 11ஆம் வீடு பாதகாதிபதினு சொல்லுவோம். அந்த மாதிரி சரலக்னங்களுக்கு உதாரணத்துக்கு மேஷம், கடகம், துலாம், மகர லக்னங்களுக்கு பாத்தீங்கன்னா 11ல சுக்கிரன் ராகு இருந்தா எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில எல்லாத்தையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, கையை விட்டு போயிடும் எல்லாமே. எல்லாம் எவ்வளவு கூட சொத்து வேகமா சேர்ந்ததோ அந்த சொத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை. சில பேருக்கு பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல பொருளாதார இழப்பு. அந்த பொருளாதார இழப்பு எப்படி வரும் அப்படின்னா ஆசைப்பட்டு ஒரு பணத்தை போட்டிருப்பாங்க. என்கிட்ட பணம் நிறைய இருந்தது, நான் ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க, நான் பணத்தை போட்டேன், இவ்வளவு ப்ராஃபிட் வரும்னு சொன்னாங்க, வரல, அதோட கம்பெனி மூடிடும், பணம் வராது. அது வெளில யாருக்கா கடன் கொடுப்பாங்க, அந்த கடன் பணம் வராது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிக ஆசைப்பட்டு ஏதோ ஒரு வகையில இன்வெஸ்ட் பண்ணி அதனால பொருளாதாரத்துல கீழே வரக்கூடிய ஒரு அமைப்பை அந்த 11ல கூடிய சுக்கிரன் ராகு ஏற்படுத்துது. சரி. அடுத்து 12ல் இருக்கு சுக்கிரன் ராகு. 12ல சுக்கிரன் ராகு இருக்கு அப்படின்னா
நிறைய பேருக்கு அந்த லக்ஸுரியை என்ஜாய் பண்றதுக்காக இன்னொருத்தர் காசுலயாவது நான் லக்ஸுரியை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகம்லாம் அந்த 12 சுக்கிரன் ராகு தான். பைசா இவர் பாக்கெட்ல இருக்காது, ஆனா யாருக்கிட்ட பைசா இருக்கோ அவர் கூட இவர் இருப்பார். அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குது. 12 சுக்கிரன் ராகு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சொத்து 1000 லட்சம் கணக்குல இருக்கும், கோடி கணக்குல சொத்து இருக்கும். ஆனா எல்லா சொத்துலயும் பிரச்சனை இருக்கும், ஒரு சொத்தை கூட விற்க முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த 12 சுக்கிரன் ராகு ஏற்படுத்திடும். அது மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவோம். ஆசைப்படாம இருந்தா மகாலட்சுமி யோகம். அதே ஆசைப்பட்டாரு அப்படின்னா அந்த சொத்தை ஒண்ணுல கூட கை வைக்க முடியாது, பணம் எதுலையுமே கை வைக்க முடியாது. நிறைய இந்த வெள்ளி வியாபாரம் பண்றவங்க, மேஜரா வெள்ளி வியாபாரம் பண்ணக்கூடிய ஜாதகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 12 சுக்கிரன் ராகு இருக்கும். அந்த வெள்ளி சம்பந்தப்பட்ட துறையில இவங்க ஏதோ ஆசைப்பட்டு ஏதோ பண்ணதுனால மிகப்பெரிய பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 12 இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு ஏற்படுத்தியது. சூப்பருங்க, ரொம்ப அருமையா விளக்கம் சொல்லியிருந்தீங்க. அதுவும் ரொம்ப மக்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு நம்புறேன். ஸோ நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நிறைய பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணி விடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதான் நாங்கள் அடுத்தடுத்து ஒரு வீடியோ போடுறதுக்கு உந்துதலா இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு காலில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார்.